பெட்டை கான் தான் லடாய் சர்க்காரின் உண்மையான சக்தி. நாம் அவரை அழித்து விட்டோம் என்றால் அதன் பிறகு லடாய் சர்க்கார் நிராயுதபாணியாகி விடுவார். எனது கவனம் எவ்வாறு திட்டம் தீட்ட வேண்டும் என்பதில் இல்லை. எனது கவனம் எல்லாம் இப்பொழுது எவ்வாறு இந்த போரை முடிக்க வேண்டும் என்பதுதான். அதை முடிப்பதற்கு நமக்கு ஒருவரின் உதவி மட்டும்தான் தேவை. அந்த நபர் ஓர்ச்சா மகாராணி லடாய் சர்க்கார். நாளைய யுத்தம் ஓர்ச்சா மகாராணியின் மீது மட்டும்தான் தொடுக்க வேண்டும். நான் அவளை மட்டும்தான் தாக்கப் போகிறேன். ஏதாவது செய்து அவளை நாம் பிடிக்க வேண்டும், உயிரோடோ இல்லை பிணமாகவும். அதன் பிறகுதான் இந்த யுத்தம் முடிவடையும். அப்பொழுதுதான் தாத்தையா குருவையும் சிறையில் இருக்கும் மற்ற ஜான்சி வாசிகளையும் நாம் காப்பாற்ற முடியும். நாளை இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். நீங்கள் அனைவரும் நாளைய யுத்தத்திற்கு தயாரான நிலையில் இருங்கள். நாளைய யுத்தத்தின் முடிவு நமது தரப்பில் இருக்கும். எனக்கு அளித்த பயிற்சியை கண்டாயா? பொறுத்திருந்து பார், உனது நிலைமை என்னவாக போகிறது என்பதை. இனி நீ இந்த யுத்தத்தில் ஜான்சியின் பக்கம் இருப்பாய். சங்கலிகளை அவிழ்த்து விடுங்கள். உடனடியாக இவனை எனது அறைக்கு இழுத்து வாருங்கள். நான் எனது தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் லக்ஷ்மி பாய். ஓஜாவின் மகாராணியே நேரடியாக இங்கு வந்து என்னை விடுவிக்குமாறு கூறுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக இன்றும் நம் மகாராணி அவர்கள்தான் போரில் வென்றிருக்க வேண்டும். அதுதான் காரணம். இதுவரை நீ லக்ஷ்மி பாயின் உண்மையான உருவத்தை காணவில்லை. அதேபோல் நீங்களும் எங்கள் மகாராணியை பற்றி அறிய மாட்டீர்கள். அவர்களின் யுத்தத்தை பற்றியும் அறிய மாட்டீர்கள். உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன். உங்களால் என்னை எதுவும் செய்ய இயலாது. ஏனென்றால் உங்கள் சேனையின் சிறந்த வீரரான தாத்தையா டோப்பே இப்பொழுது ஓர்ச்சாவின் சிறையில் கைதியாக உள்ளார். உங்களால் என்னை எதுவும் செய்ய இயலாது. தாத்தையா, வாழ்க்கையில் ஒரு முறைதான் வாய்ப்பு தேடி வரும். என் மீது நம்பிக்கை வை. ஓர்ச்சாவின் மகாராணி உனது வீரத்தையும் உனது திறமையையும் நன்றாக அறிவாள். உனது வீரமும் திறமையும் பிட்டூருடன் முடிவடைந்து விடக்கூடாது. லக்ஷ்மி பாய் அவளது அரசவையில் உனக்கென ஒரு பதவியை அளிக்கவில்லையே. ஆனால் ஓர்ச்சாவின் மகாராணி அப்படி அல்ல. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். உன்னை பெருமைப்படுத்தும் வகையில் ஓர்ச்சா மகாராணியான நான் சேனாதிபதி பதவியும் ஏராளமான பொன்னும் பொருளும் உனக்கு தருகிறேன். என்னை பற்றி நீ என்ன நினைத்தாய்? நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நினைத்தாயா? ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருக்கும் நீ என்னை விலை பேச துணிந்து விட்டாயா? இதை நீ அல்ல, உனது வாயின் வழியாக லக்ஷ்மி பாய் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் உன்னை கைபொம்மையாக்கிவிட்டாள். கைபொம்மை நான் அல்ல, நீதான் ஆங்கிலேயர்களின் கைபொம்மை. முட்டாளே, ஆங்கிலேயர்களை பற்றி உங்களிடம் கூறி கூறி அந்த லக்ஷ்மி பாய் உங்களை முட்டாளாக்கி விட்டாள். ஆனால் லடாய் சர்க்காருக்கு நன்றாக தெரியும் ஜான்சி அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று. லடாய் சர்க்கார், நீ என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? உளரவில்லை, நான் உன்னிடம் உண்மையைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு ஆங்கிலேயன் இருக்கிறானே, அவன் பெயர் என்ன? அலெக்ஸ். ஏன் பெயரை கேட்டவுடன் முகம் மாறிவிட்டது? லக்ஷ்மி பாயை பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் வருவதாக கேள்விப்பட்டேன்.